தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்கள் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாநாடு நடைபெறுவதற்கு போலீஸுக்கிட்ட நாங்கள் பர்மிஷனுக்கு லெட்டர் கொடுத்துருந்தோம். அதன் அடிப்படையில் அவர்கள் 21 கேள்விகளை எங்களிடம் கேட்டார்கள். அதற்குண்டான பதில்களை நாங்கள் இன்று கொடுத்திருக்கிறோம். மேலும் அவர்கள் ஒரு 2 நாளில் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. போலீஸ் அதிகாரி மேல் அதிகாரிகிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் சொன்ன பிறகு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அதிகபூர்வமாக தேதியை அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லைங்க, விக்கிரவாண்டியில மாநாடு நடக்கிறதுக்கு தான் நாங்கள் பெர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்துருக்கிறோம். அது அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் கொடுத்துருக்கிறோம். அதை மேல் அதிகாரி கிட்ட அவங்க பேசிட்டு நாங்கள் சொல்றோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன பிறகு தலைவர் தளபதி அவர்கள் தேதியை அதிகபூர்வமாக அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இல்ல, அவங்க கொடுத்ததுக்கே நாங்க பதில் கொடுத்துட்டோம். 5 நாள்ல கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுபடி நான் திங்கட்கிழமை அந்த லெட்டரை ரிசீவ் பண்ணியிருந்தோம். இப்போ இன்னைக்கு அதுக்குண்டான இன்னைக்கு 5வது நாள் இல்லைங்களா? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. அதனால இன்னைக்கு அவங்க கிட்ட கொடுத்துட்டோம். அது சம்பந்தமா அவங்க கலந்து மேல் அதிகாரிகிட்ட எல்லாம் கலந்து ஆலோசித்துட்டு சொல்லுவாங்க நல்ல பதில் நாங்க எதிர்பார்க்கிறோம். இல்லைங்க, முதல்ல அனுமதி கிடைக்கட்டும். கிடைச்ச பிறகு தளபதி அவர்கள் எல்லாத்தையுமே விரிவா உங்களுக்கு அறிக்கையா நாங்க கொடுப்போம். மாநாட்டிற்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக காவல்துறையினர் எழுப்பிய 21 கேள்விகளுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக பதில் கொடுத்திருக்கிறோம். இதை வைத்து மேல் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு காவல்துறையினர் முடிவை கூறுவார்கள். அனுமதி கிடைத்தவுடன் எப்போது மாநாடு நடத்தப்படும் என அதற்கான தேதியை கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பார் என தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்துவதற்காக விக்கிரவாண்டியில் இருக்கும் ஒரு இடத்தை அக்கட்சியினர் தேர்வு செய்திருக்கிறார்கள். அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என காவல்துறையிடம் கோரப்பட்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக சென்று அந்த பகுதியில் ஆய்வை செய்து 21 கேள்விகளை எழுப்பியிருந்தனர். அந்த 21 கேள்விகளுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், 21 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அந்த கேள்விகளுக்கான பதில் கொடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார். என்னென்ன விஷயங்களை அதில் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான அனுமதி கேட்டபோதுதான் காவல்துறை சார்பில் 21 கேள்விகள் என்பது கேட்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா மாநாட்டில் எவ்வளவு நபர்கள் பங்கேற்க இருக்காங்க, அதே போன்று நிகழ்ச்சியில கட்சியை சார்ந்து இல்லாம வேறு ஏதேனும் தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறாங்களா, அதே போன்று நிகழ்ச்சியில பெண்கள், முதியோர்கள், ஆண்கள் என எவ்வளவு பேர் பங்கேற்கிறாங்க, இல்ல குழந்தைகள் பங்கேற்பதற்கு அனுமதி உள்ளதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் என்பது கேட்கப்பட்டிருந்தது. அதே போன்று மேடையில எவ்வளவு பேர் அமர போறாங்க அப்படின்ற கேள்விகள் என்பது 21 கேள்விகள் என்பது கேட்கப்பட்டிருந்தது. இதற்கான பதில தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் வழங்கியிருக்கிறாரு. குறிப்பாக இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயுடன் நேரடியாக ஆலோசனை செய்யப்பட்டு இதற்கான பதில் அறிக்கை என்பது தயார் செய்யப்பட்டது. அதனுடைய தகவல்கள் தான் நம்ம பிரத்யேகமாக வெளியிட்டிருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில்
50,000 இருக்கைகள் போடப்பட இருப்பதாக அந்த பதில் கடிதத்தில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக பெண்களுக்கு முதியோருக்கு எவ்வாறு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆண்கள், பெண்கள், முதியோர் என அனைவருக்குமே தனித்தனியாக இடங்கள் பிரிக்கப்பட்டு சேர்கள் போடப்பட்டு தன்னார்வலர்கள் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தன்னார்வலர்கள் மூலமாக பாதுகாப்புகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும், நிகழ்ச்சி என்பது நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை மாநாடு நடத்துவதற்கான அனுமதி வேண்டும் என்றும், அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மாலை 6 மணிக்கு மேல இரவு 9 மணிக்குள்ளாக பேசுவதற்கான திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருப்பதாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக வழங்கப்பட்டிருக்கூடிய பதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தோன்னா குறிப்பாக வேறு ஏதேனும் தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தலைமையில் மட்டுமே பங்கேற்பதாகவும், வேறு கட்சியினுடைய தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கவில்லை என்றும் அந்த பதிலில் கூறப்பட்டிருப்பதாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. மேடையில 30 முதல் 40 இருக்கைகள் போடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆனந்தி, மாநாட்டிற்கான தேதி இன்னும் அறிவிக்கப்படல, அனுமதி கிடைத்தவுடன் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு புசி ஆனந்த் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சொல்லி இருந்தாரு. ஆனா இப்ப காவல்துறை எழுப்பி 21 கேள்விகளுக்கான பதில கொடுத்திருக்கிறாங்க. இவங்க இந்த தேதிக்குள்ள அதற்கான அனுமதி கிடைக்க வேணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஏதாவது வலியுறுத்தல் கொடுத்திருக்கிறாங்களா? இந்த தேதிக்குள்ள நாங்க வைக்கணும், அதனால கூடிய விரைவில் அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற ஏதாவது ஒரு வலியுறுத்தல் கோரிக்கைகள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வைக்கப்பட்டிருக்கா? நிச்சயமா கடந்த 1ஆம் தேதி காவல்துறை சார்பில் நோட்டீஸ் என்பது இந்த வழங்கப்பட்டது. 5 நாட்களுக்குள்ள பதில் அளிக்கணும் அப்படின்றதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த போலீஸ் சார்பில் வழங்கப்பட்ட கெடுவாக இருந்தது. குறிப்பாக 1ஆம் தேதி நோட்டீஸ் வழங்கப்பட்டதாலும் கூட 2ஆம் தேதி கட்சியினுடைய தலைமை சார்பாக பெறப்பட்டது. 5 நாட்கள்லாம் இன்றுதான் கடைசி தேதி. எனவே இன்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் பதில் அளிச்சிருக்காங்க. காவல்துறை சார்பிலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் நம்ம பேசும்போது ஏற்கனவே இந்த பதில்கள் குறித்து காவல்துறை அதிகாரிகளிடம் பேசி தமிழக வெற்றி கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் நேரடியாக பேசியதாகவும், விரைவில் இந்த பதிலளித்து காவல்துறைக்கு எழுப்பிய 21 கேள்விகளுக்கும் பதில் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேரடியாக வழக்கறிஞருடன் ஆலோசனை செய்து இந்த பதிலை தயார் செய்திருப்பதாகவும், இந்த பதில் கிடைத்த 2 நாட்களுக்குள்ள அவர் புஷானந்த் கூறியது போல 2 நாட்கள்ல நிச்சயமாக அனுமதி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை என்பது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி கிடைத்தவுடன் பணிகளை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு வருவதாகவும், ஏற்கனவே மாநாட்டுக்கு தேவையான பணிகளை யார் யார் என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அனுமதி கிடைத்தவுடன் பணிகளை தொடங்குவதற்கான திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டின் தேதியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 23ஆம் தேதி அனுமதி கேட்டிருக்காங்க. அந்த தேதியில மாற்றம் செய்வதற்கான எந்த ஒரு திட்டமும் தற்போது வரை தமிழக வெற்றி கழகத்திடம் இல்லை என்றதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாகவும் இருக்கு. ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்துவதற்காக விக்கிரவாண்டியில் இருக்கும் ஒரு இடத்தில் கட்சியினர் அனுமதி கோரியிருந்தனர். அங்கு அந்த கூட்டத்தை நடத்துவது தொடர்பாக 21 கேள்விகளை காவல்துறையினர் கேட்டிருந்த நிலையில் அந்த 21 கேள்விகளுக்கான பதிலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நேரடியாக சென்று கொடுத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்தோம்.